ஹாய், திஸ் இஸ் சேமா 20 டேஸ் பிளவுஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 9. ஸோ இன்னைக்கு நம்மளோட பிளவுஸ் எல்லாமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு சைட் கரெக்டா இருக்கு, ஹார்மோல் கரெக்டா இருக்கு, நெக்லைன்லயும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. பட் எனக்கு இந்த கப்பி ஏரியால மட்டும் டைட்டா இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, ஏதோ ஒரு அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் நம்ம இங்க இருந்து 3 inches எடுத்துட்டு அகைன் 3 inch எடுத்து இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு 1 inch வந்து கீழே எடுத்துக்கணும். 1 to 10 and 6 to 11ல நம்ம மெஷர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. அதே பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 1 inch இறக்கணும் பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ டைரக்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து நீங்க சைட்ஸ் அட்டாச் பண்றதுனாலயோ லென்த் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணும்போது லென்த் அப் அண்ட் டவுன்ஸ் வருமா அப்படின்லாம் நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற ஸ்பேஸ். ஸோ இங்க வந்து அவங்களுக்கு அந்த கப் ஏரியால வந்து ஸ்பேஸ் இருக்காது, அதனால அவங்களுக்கு ஒரு அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்பேஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சின்ன லூஸ் கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும். இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டாட்ல எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல இங்க இருந்து 3 inches எடுத்து 1.5 மார்க் பண்ணி அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்தடுத்த டாட்ஸை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ டாட்டை நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது கிடையாது. வேற எந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் இந்த 1 inch எடுக்கிறீங்க, இதுல இருந்து 10ஐயும் 11ஐயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கிறீங்க. ஸோ இதனால உங்களோட சைட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ சைடு 1.5 inches நீங்க அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ டேரக்டா நீங்க பேக் வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.